ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஹிஸ்ட்ரி ஃபோர்த் லெசன் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1869 போர்பந்தரில் பிறந்திருப்பாரு. 1915 இவர் தென்னாப்பிரிக்காவில இருந்து திரும்ப வந்திருப்பாரு. ஜனவரி 9 நம்ம பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். இவர் யாருடைய அரசியல் குருவா நினைச்சு கொண்டாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவருடைய செயல்பாடுகள் இவருக்கு பிடிச்சிருக்கும். அகமதாபாத்ல சபர்மதி ஆசிரத்தை நிறுவியவர் தன்னாட்சி இயக்கத்துல அவ்வளோ தீவிரமா பங்கேற்கல. இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்ததா சத்தியம், அகிம்சை ஆகியவற்றை அடிப்படையிலான சத்தியாகிரக போராட்டத்தை ஒரு படிப்படியாக உருவாக்கினார். காந்தியடிகளுடைய சத்தியாகிரக சோதனையில முதல் விஷயம் சம்பரான் இயக்கம் 1917. இந்த சம்பரான் அப்படிங்கிற பகுதி பீகார்ல இருக்கு. இங்க இண்டிகோ செடிகளை 20 பங்கு கட்டாயமா விவசாயம் பண்ணணும். அதை வர்த்தகர்கள் கேட்கிற விலைக்கு தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இதனால விவசாயிகள் நிறைய பேர் வறுமையோடைய பிடியில சிக்கிறாங்க. இந்த பிரச்சனை அவருக்கு வருது. இதை உள்ளூர் விவசாயிகளான ராஜேந்திர பிரசாத், மஜருல் ஹக், ஆச்சாரிய கிருபாலினி, மகாதேவ் தேசாய் போன்ற தலைவர்கள்ட்டெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரிட்டிஷ் நிர்வாகம் உடனே அவரை வெளியே போங்க அப்படின்னு சொல்லுது அந்த மாவட்டத்தை விட்டு. ஆனால் இவர் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. காந்திரிகளையும் உறுப்பினராக கொண்டு ஒரு விசாரணை குழு அமைக்கப்படுது. இவர் உடனே எடுத்து கொடுத்து இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. ஐரோப்பிய வர்த்தகர்களும் படிப்படியா சம்பரனை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததா ஆலை தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம், அகமதாபாத்தில் காந்திரிகளின் உண்ணாவிரதம். இவருடைய இந்த போராட்டத்துல ஆலை தொழிலாளர்கள் மிக குறைந்த ஊதியம் வழங்கப்படும். இதை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இருக்க போறதா இவருடைய போராட்டம் தொடங்கும். அது மட்டும் இல்லாம 35% ஊதிய உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுங்கன்னு அறிவுரை வழங்கியிருப்பாரு. காந்தியடிகளோட உண்ணாவிரதமும் கடைசியில தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டிய நிலைக்கு முதலாளிகளை நிர்பந்திக்கிறது. அடுத்ததா கேதா போராட்டம் 1918. இந்த 1918 நில வருவாய் வசூல ரத்து செய்ய மாதிரி காலனி ஆட்சி நிர்வாகத்திலே அவங்க கோரினாங்க. அரசுடைய பஞ்சகால விதி என்ன சொல்லுதுன்னா, பயிர் சாகுபடி சராசரியா 25% குறைவா இருந்துச்சுன்னா பயிரிடுறவங்களுக்கு முழு நிலவரி ரத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளேக் நோயினாலையும் அதிகமான விளையாட்டுறதுனாலையும் பஞ்சத்தாலையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காந்தியடிகள் உறுப்பினராக இருந்த இந்திய பணியாளர் சங்கத்தை உதவிக்கு வருவாங்க. அப்போ ஏழை விவசாயிகள் சார்பாக விதல் பயப்பட்டலுடன் இணைந்து காந்தியடிகளும் இதுல தலையிடுவாரு. பணம் செலுத்துவதை நிறுத்திட்டு இதை சாகும் வரைக்கும் போராட்டம் நடத்துங்கன்னு அறிவுறுத்திருப்பாரு. இவர் கூட இளம் வழக்கறிஞரான வல்லபாய் பட்டேல், இந்துலால் நாயக் அவர்களும் கூட இணைந்து விவசாயிகளை உறுதியா இருக்குமாறு சொல்லியிருப்பாரு. அதற்கு அடுத்ததான் போராட்டத்துடைய முடிவுல எந்த விவசாயியால பணம் செலுத்த முடியுமோ அவர்களிடம் மட்டும் வருவாயை வசூலிக்கணும்னு அரசு நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை வெளியிட்டாங்க. இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே 1905. இதுல பின்தங்கிய ஊரக பழங்குடியின மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நாட்டுடைய முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்போடைய தலைமையகம் மகாராஷ்டிரா, பூனா, சென்னை, மும்பை, அலகாபாத், நாக்பூர் ஆகிய இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தா மாண்டகு சம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. சரிங்களா? இதுல இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத நமக்கு தெரியும், அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதன்படி மத்திய சட்டப்பேரவையில 144 மொத்த உறுப்பினர் 41 உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும்னும், மாநிலங்களவை என்று அழைக்கப்பட்ட மேலவையில மொத்தம் 60 உறுப்பினர்கள் 26 நியமன உறுப்பினராக இருந்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்ததான் 1918 வரைக்கும் பிரிட்டனுடைய போர் முயற்சிகளுக்கு நிபந்தனையே எதுவும் கொடுக்காம இந்தியா அக்கறை கொடுத்து அதுல பங்கேற்றிருப்பாங்க. ஆனா 1918 ஆகஸ்ட் மாசம் பம்பாயில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸோடைய சிறப்பு அமர்வுல இந்த திட்டம் பற்றி விவாதிக்கிறாங்க. நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும், ஆனா எதுவுமே கிடைக்காது, ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. இதனால மிதவாத தாராள கொள்கையுடைய அரசியல் தலைவர்களின் குழு ஒன்று செயல்பட்டுச்சு. சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையிலான இந்த குழு பெரும்பான்மை கருத்தை எதிர்த்ததோடு இந்திய லிபரல் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு பெயர்ல தன்னோட சொந்த கட்சியை காங்கிரஸுக்கு தொடங்க வடிவமைச்சது. 1919 இது தொடங்கப்படும். அடுத்ததான் பிராமணர் அல்லாதோர் இயக்கம். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எங்க முக்கியமா தோற்றம் பெற ஆரம்பிக்குதுன்னா, இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் நாமசுத்ரா இயக்கம் அப்படின்னும், இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகளில் ஆதி தர்ம இயக்கம், மேற்கு இந்தியாவில் சத்தி சோதட் இயக்கம், தென்னிந்தியாவில் திராவிட இயக்கம், இந்த இந்த நூற்றாண்டிலே இவங்க தான் திருப்பத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியதுல 1872 ஜோதிராவ் பூலேவுடைய குலாங்கிரி அப்படிங்கிற புத்தகம். இவர் எந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்கன்னா சத்திய சோதச்சமம். இதுவும் பிராமணியத்துடைய கொடுங்கோல் சுரண்டல் பத்தி குறிப்பிடக்கூடிய ஒன்றா இருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்ததான் வாக்குரிமை அரசியல் 1880கள் அறிமுகப்படுத்தப்படுது. இது சாதி விழிப்புணர்வு, சாதி ஒற்றுமை என்ற பெயர்ல சமூக பொருளாதார பற்றங்களை வெளிப்பாடாக தான் இருந்தது. சரிங்களா? அதற்கு அடுத்ததான் பிராமணர்களுடைய ஆதிக்கம் பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகையில 3.2% மட்டுமே இருந்தாலும் அவங்க தான் 72% பட்டதாரிகளா இருந்தாங்க. அவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு கிடைச்சது. இந்த மாதிரியான அறிக்கையை பிராமணர் இல்லாதோர் அறிக்கை அப்படிங்கிறத 1916 வெளியிடுறாங்க. பம்பாய் மாகாண பிராமணதேரா பரிஷத், மதராஸ் மாகாண நீதி கட்சி ஆகியோருக்கு இந்த குறைந்தபட்சம் 1930 வரைக்கும் இருந்தது. இந்த பிராமணர் இல்லாதவரோட உண்மையான குறைகளை பயன்படுத்தி கொள்ள காலனி அதிக அரசு முயன்றது. சரிங்களா? அடுத்ததா தீவிரமான தலித் பகுஜன் அமைப்பு அப்படிங்கிறது அம்பேத்கர் தலைமையிலையும், சுயமரியாதை இயக்கம் பெரியார் தலைமையிலையும் உருவாக்கி சமூக நீதி சார்ந்த அடிப்படை மாற்றம் கோர இயக்கங்களா செயல்பட ஆரம்பிச்சு. அடுத்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது
ரவுலட் சட்டம் 1919. ஓகேங்களா. இந்த இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது 1919 மார்ச் மாதம் நிறைவேற்றப்படுது. இதன்படி என்ன பண்ணலான்னு பார்த்து யாரையும் விசாரணையே இல்லாமல் கைது செய்ய முடியும் அப்படிங்கிறது. காந்தியடிகள் நிறுவன சத்தியாகிரக சபை தான் இந்த சட்டத்தை மீறதுன்னு சொல்லி முதல்ல உறுதியேற்றது. ஓகேங்களா. 1919 மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற ரவுலட் சட்டத்துக்கு எதிரான வேலை நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு காந்தியடிகள் அழைப்பு விடுத்த உடனே நாடு முழுக்க ஊக்கம் பெற ஆரம்பிக்குது. இது ஜாலியன் வாலாபாக் படுகொலையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல ஜாலியன் வாலாபாக் பகுதியில் மிக கொடுமையான அளவில் அரசியல் குற்றம் இழைக்கப்படுது. சத்யபால் சாஹிபுதீன் கிச்லோ இவங்க 2 பேர் கைது செய்யப்படுது. இது அமைதியான வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கும்போது பஞ்சாபுடைய துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஒட்டாயரும் ராணுவ கமாண்டர் ஜெனரல் ஒட்டாயரும் இவங்க மேல தாக்குதலை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டயர். சரிங்களா. ரெஜினால் டயரா சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. இதற்கு அடுத்ததான் அரசோடைய ஒரு தகவலோடபடி 379 பேர் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. ஆனால் அதை விட அதிகமாக இருக்குங்கிற தகவல்களும் சொல்லப்படுது. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பாரு. 1915 அவருக்கு கிடைச்சிருக்கும். 1919 மே 31 இவர் அரசு பிரதிநிதிகளை கடுத்ததை இவ்வாறு சொல்லியிருப்பாரு. இணக்கமற்ற சூழல் நிலவும் இந்த வேலையில அவமானத்தின் சின்னமா இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது அப்படின்னு கொடுத்திருப்பாரு. இது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக. சரிங்களா. ஓகே. இதுக்கப்புறமா கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட உத்தம் சிங் அப்படிங்கிற சீக்கிய நபர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழிவாங்கிற விதமா 1940 மார்ச் 30 லண்டன் காக்ஸ்டன் அரங்கத்துல மைக்கேல் ஒட்டையரை படுகொலை செய்திருப்பாரு. லண்டன்லயே பென்டன் வில்லே அப்படிங்கிற சிறையில உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அதற்கு அடுத்ததான் மௌலானா சௌகத் அலி, முகமது அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோட இணைந்து கிலாபத் இயக்கத்துடைய முக்கியமான தலைவர்களா விளங்குறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துடைய தொடக்கம் 1920 ஆகஸ்ட் 31 இந்த ஒத்துழையாமை இயக்கம் தொடங்க ஆரம்பிக்குது. இதுபடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு கல்வி நிறுவனங்கள்ல மற்றும் அரசு நீதிமன்றங்களை புறக்கணிக்கும் திட்டத்தை அலகாபாத்தில் கூடிய அனைத்து கட்சி கூட்டம் முடிவு செய்யுது. 1920 கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் சிறப்பமல்ல காலனி ஆதிக்க அரசுடன் ஒத்துழையாமை கடைபிடிப்பது என்ற காந்தியடிகளின் யோசனையை ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு அடுத்தபடியா 1920 நாக்பூரில் நிகழ்ந்த காங்கிரஸ் அமர்வுல முந்தைய தீர்மானங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுது. இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா விஜயராகவாச்சாரியார் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். மொழி சார்ந்த மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் அங்கீகரித்து அமைப்பிற்கு வகை செய்யும் மற்றொரு முக்கியமான தீர்மானமும் நாக்பூர் மாநாட்டில் இருந்தது. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸோடைய ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவங்க கிராமங்களே சென்று 25 பைசா அப்படிங்கிற குறைந்த கட்டணத்துல சேருங்க அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். காந்தியடிகளுடைய தலைமை ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது 1921 வேல்ஸ் இளவரசர் வருகை 21 வேல்ஸ் இளவரசர் வருகை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதையும் புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிறைய வரி கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் மறுக்கணும் அப்படிங்கிறதுனால மிக முக்கியமான பகுதியிலான சிராலா பெராலா பகுதி, அதுக்கு அடுத்ததான் கிராம பட்டேல்கள், ஷான்போக்கள் இவங்கெல்லாம் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தா ராஜாஜி, சத்தியமூர்த்தி, தந்தை பெரியார் அவர்கள் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துறாங்க. கேரளாவில் ஜென்மிக்களுக்கு எதிராக இந்த விவசாயிகள் போராட்டங்களை நடத்துறாங்க. சரிங்களா. உத்தரப்பிரதேசம், வங்காளம், அஸ்ஸாம், பீகார், ஒரிசா ஆகிய பல பகுதியில் இந்த போராட்டம் நடக்குது. சரிங்களா. இதற்கு அடுத்ததான் பர்தோலியில வரிகுடா பிரச்சாரங்கள் உட்பட சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதா காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவிச்சிருப்பாரு. சரிங்களா. சௌரி சௌரா சம்பவம் அப்படிங்கிறது ஆந்திராவுடைய ராம்பா பகுதியில் அல்லூரி சித்தராமராஜ் தலைமையில பழங்குடியினர் கிளர்ச்சி பண்ணுவாங்க. மலபார்ல முஸ்லிம் விவசாயிகள் ஆயுதம் ஏந்தி உயர் வகுப்பு நிலப்பரப்புகள் மற்றும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சியில ஈடுபடுவாங்க. உத்தரப்பிரதேசில கோரக்பூர் மாவட்டத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல மதுக்கடைகள் மற்றும் உள்ளூர் சந்தை அதிக விலைக்கு பொருட்கள் இருக்கக்கூடியதை கண்டித்து ஒரு குழு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். 1922 பிப்ரவரி 5 3000 நபர்களோட அவங்க காங்கிரஸ் பேரணி நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸார் நடத்திய துப்பாக்கி சுட்டுல இறந்திருப்பாங்க. அதனால அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனே 22 பேர் வச்சு எரிச்சிருப்பாங்க. இந்த நிகழ்வை கேட்ட உடனே காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றுவாரு. தேசியவாத தொண்டவர்களுக்கு ஏமாற்றம் தரும் விதமா பர்தௌலியில இந்த முடிவை காங்கிரஸ் ஏற்குழுவும் ஏத்துக்குச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த துருக்கிய மக்கள் முஸ்தபா கமால் பாட்ஷா தலைமையில கிளர்ந்து சுல்தானிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பறிச்சு கலிஃபா அப்படிங்கிற நடைமுறையை ரத்து செய்யறாங்க. மதமும் அரசியலும் எப்பவுமே இணைந்து பயணிக்க முடியாதுன்னு அறிவிச்சிடுறாங்க. இதனால கிலாபத் இயக்கம் தேவையற்று போனதா அப்படியே மாறி இருக்கும். சரிங்களா. தேங்க்யூ.